எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். சிம்பிளாங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சுங்க. சிம்பிளாக இருக்குங்க, சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு ஒழிச்சுங்க, இந்த கோவக்காய் போட்டுடலாங்க. கோவக்காய் போட்டாச்சுங்க, நல்லா வணக்கி விட்டுடலாங்க. நல்லா சிம்மிலேயே இது கொஞ்சம் கோவக்காய் வேகிட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பழுத்துருச்சுங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்படியே சிம்மிலேயே கொஞ்சம் வேகிட்டுங்க. நம்ம இதுக்கு வெங்காயம் தக்காளி எது தேவையில்லைங்க, சும்மா சிம்பிளாக இதுப்படி இந்த கோவக்காய் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், கோவக்காய் முக்கால் வேக்காடு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கிங்க, ஏன்னா சுண்டை அது நம்ம வறுவல் மாதிரி தாங்க பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, உப்பு நிறைய இழுக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுங்க. பாருங்க, இதுதாங்க இந்த வறுவலுக்கு தேவையானது. இன்னும் நல்லா வணங்கணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் நம்ம உப்பு இதெல்லாம் போட்டிருக்குறோம். இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேங்க, தெரியாமல் இருக்கிற யாருமே இல்லைங்க. சுகருக்கு, ப்ரெஷருக்கு, குழந்தைகளுக்கு எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தாங்க கோவக்காய். இது இதுலேயே நிறையா வெரைட்டி செய்யலாங்க. ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது சாப்பாட்டுக்கெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. இது அப்புறம் தயிர் சாப்பாட்டுக்கு, எதுவும் கஞ்சி வச்சா இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் இன்னும் நல்லா வணங்கிட்டுங்க. கோவக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா மொறு நல்லா பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க கோவக்காய். இது கோவக்காய்க்கு தேவையான கருவேப்பிலை போட்டுங்க, நிறையாவே போடுங்க, ரொம்ப நல்லது தானே கருவேப்பிலை. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து அந்த கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலாம் ஒன்றா சேர்ந்து வரட்டுங்க, வேகட்டுங்க. சூப்பரான கோவக்காய் ரெடி பண்ணியாச்சுங்க. கோவக்காய் வரல, வெங்காயம் வேண்டியதில்லை, தக்காளி வேண்டியதெல்லாம் அதுதான். இதுக்கு 3 பொருள் தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டும் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூப்பராகவும் இருக்குது. இதுக்கு தேங்காய் பூ இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தாங்க. லைட்டாக தாங்க நான் போட்டிருக்கேன். இது பெருஞ்சாப்பாட்டுக்கு சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாங்க சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. பாருங்கள், இந்த கோவக்காய் வறுவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.